நம்ம வீட்டு கிச்சனை எப்பயுமே க்ளீனாக நீட்டாக எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தால் கூட எந்த ஒரு பயமும் பதட்டமும் தேவையே இல்லை. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். டிப் நம்பர் 1, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மளிகை ஜாமான் ஏதாச்சும் காலி ஆயிடுச்சுன்னா உடனே அதை வாஷ் பண்ணி காய வச்சு ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்து ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப அந்த பாக்ஸே பிசு பிசுன்னு இருக்கும், அந்த இடமுமே கொஞ்சம் மெஸ்ஸியாக ஆகிடும். நம்ம இது மாதிரி ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டு வரப்போ நம்மளுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாகவே தெரியாது. ஸ்டோர் பண்ணுறப்பே ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறதா கொஞ்சம் அழுக்காயிடுமே. டிப் நம்பர் 2, நம்ம வீட்டில் எல்லாருமே ஹரிபரியாக சமைச்சிட்ருப்போம். சமைச்சு முடித்தோடனே கிச்சனோட நிலமை இப்படி தான் இருக்கும். இதை ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய டாஸ்க்லாம் இல்லை. ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். எவ்வளோ பெரிய கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்த பொருளெல்லாம் எடுத்த இடத்துல வச்சிடலாம். எப்படியும் ஃபுட் வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டுன்னு கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் சமைச்சதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அப்புறம் என்னென்ன பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணுமோ அதை எடுத்து சிங்கில் கலெக்ட் பண்ணி போட்டுடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் கிச்சன் ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ பார்க்குறப்பே ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். கவுண்டர் டாப் எப்பயுமே க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்குமே சமைக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லைனா அதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் வரத்துக்கே கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் மார்னிங் சமைச்சு முடிச்ச உடனே க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அப்படியே டெய்லியுமே சோப் போட்டு தான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணுன்லாம் கிடையாது. லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து க்ளீன் பண்ணி விட்டாலே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னோட கேஸ் ஸ்டவ் ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்துச்சு. காலையில் சமைச்சதுலாம் நிறையா சிந்தி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி சோப் போட்டு வாஷ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு சோப் போட்டு நல்லா ஸ்க்ரப் போட்டு தீர்த்தி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் 2 வாட்டி கிளாத்தை வச்சு தொடச்சிட போகிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப நம்மளுக்கு இன்னுமே நல்லாவே பெட்டராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்ட்டு எடுக்கிறது எடுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஒரு டைம் வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே டைம் வச்சு க்ளீனிங்கும் முடிச்சிருங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். டிப் நம்பர் 3, கிச்சனில் பேட் ஸ்மெல் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த கிச்சன் கிளாத் தாங்க. யூஸ் பண்ணிட்டு அதே திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லைனா ஒரு கிளாத்தை வச்சு திருப்பி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கக்கூடாது. அது நல்லாவே காய வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஒரு கிச்சனில் ஒரு கிளாத் மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 கிளாத் வச்சுருக்கிறதுல தப்பே கிடையாது. காசு போட்டு தான் வாங்கணும்னு கண்டிப்பாக கிடையாது. நம்ம வீட்டில் வேஸ்ட் கிளாத்து, பசங்க ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதையே யூஸ் பண்ணாலே போதுமானது. டிப் நம்பர் 4, எவ்வளோ பெரிய சோப்பாக இருந்தாலும் அந்த சிங்கில் பாக்ஸில் கொண்டு போய் போடாமல் அது பாதியை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேட் ஸ்மெல்லுன்றது வராது. அப்பப்போ நம்ம அந்த பாக்ஸையும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஒரு பெரிய சோப்பை எடுத்துகிட்டு போய் போட்டு யூஸ் பண்ணுறப்ப அந்த சோப்பு ரொம்பவே கொலன்னு ஆகி அது மேலே ஃபுட்டு வேஸ்ட்டு, பாக்ஸுமே மெஸ்ஸியாக இருக்கும். அந்த ஸ்க்ரப்புமே ஸ்மெல் வரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஸ்மெல் வராது. ஸ்க்ரப்புமே மந்த்லி ஒன்ஸ் மாற்றிக்கோங்க. அந்த மாற்றி வேஸ்ட்டு ஸ்க்ரப் இருக்குல்ல, அதை தூக்கி போட தேவையில்ல. நம்ம கிச்சன் சிங்க்கு க்ளீன் பண்ண, இல்லை டைல்ஸ் க்ளீன் பண்ண, இல்லை பாத்ரூம் க்ளீன் பண்ண எதுக்காச்சும் ஒன்றுத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நான் கிச்சன் சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் பாத்திரம் விளக்கிறதுக்கு கொஞ்சமாக சபீனாவும் சோப்பும் யூஸ் பண்ணுறேன். சபீனா ஆயில் பிசுக்கு நல்லாவே போக்கும். அதுமாதிரி சோப் கொஞ்சம் நல்லாவே நுர வரும். அதேமாதிரி பேட் ஸ்மெல்ல கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பாத்திரம் விளக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி நிற்கும்ல பாக்ஸில், அதை அப்படியே ஊற்றி நான் சிங்க்கு, டேப்பு, அந்த சுற்றி இருக்க டைல்ஸ் ஏரியாவை க்ளீன் பண்ணிப்பேன். இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. நம்மளுக்கும் கிச்சன் நீட்டாக இருக்குன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கையுமே அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டே இல்லாமல் கொஞ்சமாச்சும் ட்ரை ஆக விடணும். மத்தியான டைமில் கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க. அதேமாதிரி வெயிலில் கொஞ்சம் நேரம் சோப்பு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக பேட் ஸ்மெல் வராது. டிப் நம்பர் 5, கிச்சனுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டஸ்ட்பின் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபுட் வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பார்க்குறப்ப ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும். நம்ம கேரி பண்ணுறதுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தனித்தனியாக செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறப்ப நம்ம எடுத்து போய் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி டஸ்ட்பின் தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. கிச்சனுக்கு இதேமாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் வச்சாலே போதும். இதை அடிக்கடி எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுறது ரொம்பவே முக்கியம். இல்லைனா கொசு, பேட் ஸ்மெல் எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கும். கண்டிப்பாக கிச்சன் க்ளீனாக நீட்டாகவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது முக்கியமான டிப். டிப் நம்பர் 6, நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் தான் இருப்போம். ஆனால் பாத்திரம் பார்த்தா ஒரு 10 பேருக்கு கிட்டக்க இருக்கும். இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். வீடு ஃபுல்லாக பாத்திரமாக இருக்கும். அதுமாதிரி காலையில் சமைச்ச பாத்திரத்தை காலையிலே விளக்கி வச்சிட்டோம்னா அது மத்தியானம் யூஸ் பண்ணிக்கலாம். மத்தியானம் விளக்கி வச்சிட்டோம்னா நைட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாற்றி பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பாத்திரம் கிச்சன் சிங்க்லேயும் சேரும், நம்மளுக்குமே கஷ்டமாக இருக்கும். தேவையான பாத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இது மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெஸ்ட்டு வராங்க, இது ஏதோ ஃபங்க்ஷன் டைம் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. சாக்கில் போட்டு வைக்கிறதோட இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறது ஈஸியாகவே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.